சிக்கந்தர் தர்கா வந்து இன்னைக்கு நேத்து உருவாக்கப்பட்டதல்ல. இதுதான் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 700 ஆண்டுகளா வந்து அது இருக்கு. அந்த 700 ஆண்டுகளா அங்க போய் ஆடு, கோழி எல்லாமே அறுத்து அத நேர்ச்சை செய்வது. இல்ல ஒரு வழக்கம் இல்லன்னு சொல்றாங்களே. இதுக்கு முன்ன வழக்கம் அததான் இல்லன்றாங்களே. சொல்றேன். இப்ப நீங்க தானே வழக்கம் வழக்கம் பிரச்சனை. இல்லன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்து முன்னணி இது போன்ற அமைப்புகள் தான் சொல்றாங்களே தவிர, அங்குள்ள இந்து மக்களோ, அதாவது திருப்பரங்குன்றத்தில இருக்கக்கூடிய இந்து மக்களோ, பிறரோ இத பத்தி சொல்றதில்ல. இதில முழுக்க முழுக்க வந்து திமுக வந்து பயங்கர கேம் ஆடிருச்சு. இதுதான் பார்க்கணும். திமுக தான் இந்துக்களுக்கு எதிராக இல்ல, இல்ல, இந்து இல்ல, இல்ல. சமய அறநிலைத்துறைய வச்சு இங்க வந்து கேஸ் போடுது. இல்ல, இல்ல, இல்ல. அது கேஸ் போட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் சைடு. நீங்க வேணா பாருங்க. அதாவது எ இந்து முன்னணி வந்து ஒரு அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்காக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்த ரெகக்னைஸ் பண்றாங்க. ஆனா தமிழக அரசு தடை உத்தரவு 144 போடுறாங்க. போடக்கூடாதுன்னு. உடனே நீதிமன்றத்துக்கு போய் நீங்க கேளுங்க. அப்ப நீதிமன்றத்துக்கு போம்போது, நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்புல கடுமையான எதிர்ப்புகளையும் பதிவு வைக்கவே இல்ல. நீதிமன்றத்தில என்ன ஆச்சுன்னா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ, அதை அப்படியே ஒத்து உதவக்கூடிய அளவுக்கு தான் திமுக அரசு வழக்கறிஞர்கள் வந்து அங்க வாதம் பண்ணாங்க.